கரெக்டாக டைம் வந்து இப்போ வந்து எவ்வளோ 3:15 தான் ஆகுது. ஆனால் இப்போ கிளைமேட் எல்லோரும் எப்படி இருக்குது கிளம்பிட்டுக்கிறானு இவனுங்க, சும்மாவே கிளம்புறானுங்கெல்லாம். ஹை ஐஸ், இப்போ எங்கே வந்திருக்கோன்னா டே 2ல். டே 1 வந்து வால்பாறை பார்த்தோம். டே 2 வந்து கொடைக்கானல் வந்தோம். கொடைக்கானல் வந்து ஃபஸ்ட்டு வந்து கூக்கல் ஃபால்ஸு பார்க்கலாம் அப்படின்னு வந்தோம். சரி, அதுக்கு முன்னாடி வந்து முருகர் கோயில் ஒன்று பூம்பாறையில், அங்கே போய்ட்டு வந்துட்டோம். சரி, இங்கே ஒரு ஃபால்ஸை பார்க்கலான்னு சொல்லிட்டு போனால் எங்கெங்கேயோ போயிட்டு இருக்குது. அங்கே ஒரு ஃபால்ஸ் வருது, அது தூரத்தில் ஜூம் பண்ணி பார்க்கணும், ஜூம் நேரம் ஆகலை. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே ஒரு ஃபால்ஸ் வந்துட்டு இருக்குது. வழி தெரியாமல் இப்போ அப்படியே இங்கே வருங்க, அப்படியே போயிட்டு இருக்கிற ஒத்தையடி பாதையில் இந்த பக்கம் இருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் அப்படியே போயிட்டு இருக்கிறேன். எங்கே போகுதுன்னே ஒன்றும் புரியல. போய் கேட்டுட்டு வரலாம், அட்ரஸ் கேட்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறோம். ட்ரெக்கிங் மாதிரி போனோமா, அதனால் அந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு எங்கே போகிறதுன்னு கேட்டுட்டுருக்குறோம். ஆனால் இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அடுக்கடுக்காக வந்து விவசாயம் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், அப்படியே இந்த இடம் அப்படியே அடுக்கடுக்காக விவசாயம் பண்ணுவாங்க. இங்கேயும் ஏதோ போட்டிருக்குறாங்க. ஆனால் லொக்கேஷன் பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துலலாம் இருந்தோம்னா எந்த ஒரு நோயும் வராது போல். நமக்கு தான் செட் ஆகலை கிளைமேட்டு. இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓகே. கேட்டியா? இது தூத்தூர் ஃபால்ஸ் இல்லை, கூக்கல் ஃபால்ஸ். இது தூத்தூர் ஃபால்ஸ். நம்ம அந்த ஒரு வழி மாற்றி போகணும்னு சொல்லிட்டு மேலே இறங்கி வந்தோம் பார்த்தியா? இது என்ன இப்போ? இது கூக்கல் ஃபால்ஸ் தான். இதுக்கு வழி எப்படியா? இதுக்கு அங்கே இறங்க. ஓகே, வேணாம் போகலாம். அவ்வளோதான். என்னடா கூக்கல் ஃபால்ஸ். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஃபால்ஸ் போகணுன்னா வந்து 60 ரூபா பே பண்ணணுமா ஒரு ஆளுக்கு. ப்ரைவேட் லேண்டுன்றனால ஒரு ஆளுக்கு 60 ரூபா என்ட்ரி கொடுத்தா தான் உள்ளே விடுவோம் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இங்கேருந்து பார்த்துட்டு குளிக்கணுன்னா தான் போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியாச்சு. அப்படியே கிளம்பியாச்சு, அவ்வளோதான். கேட்டால் பார்த்துட்டு போயிடறேன்னு கேட்டதுக்கு வந்து இல்லை, எல்லாரோட லேண்டும் வந்து 6 பேர், இது 10 ரூபா போட்டு ஒரு ஆளுக்கு 10 ரூபான்னா 6 பேர் சேர்த்து ஒரு ஆளுக்கு 60 ரூபா வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டாங்க. அதனால் வந்து யாரும் குளிக்கலை. பார்க்குறதுக்கு எதுக்காக அவ்வளோ கிட்ட போகணுன்னு சொல்லிட்டு இது பார்த்துட்டு தூரத்தில் பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஆனால் கதையாக இருக்குது, ஒன்றும் புரியல. இதுலேயும் ஒரு வசூல், அவ்வளோதான். போனால் இதுலேயும் ஒரு வசூலை போட்டுறாங்க. ஒரு ஆளுக்கு 60 ரூபானா 10 பேர் வந்தால் என்ன, அதே 600. 100 பேர் வந்துட்டு போனால் 6000 ரூபா. அவ்வளோதான். ரிட்டன் கிளம்பியாச்சு. லிஃப்ட் கேட்டு 2 பேர் வந்தாங்க. புரியல, அவங்களும் கூட பார்க்குறதுக்கு வந்தாங்க. இப்போ அப்படியே கிளம்பியாச்சு. அடுத்து பார்ப்போம் என்ன பிளான்னு. கூக்கல் லேக். ஆமாம், ஓப்பனாக இருந்துச்சு. அப்படியே இந்த மிஸ்ட்டு வர்றது தெரியும், அப்படியே அழகாக தெரியுது. பெரிய டவர். அங்கே தான் சூரியன் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்படி லைட்டாக ஹைலைட்டாக தெரியுது. பின்னாடி மிஸ்ட்டு தான் பயங்கரமாக இருக்குது. வா, அவ்வளோதான். கிளைமேட்டுமே பயங்கரமாக இருக்குது. கூக்கல் லேக் இதுதான். ஒன்றுமே புரியல.
கூட இவர் கனெக்ட் பண்ணுறேன், இவர் தான் சவுண்ட் அதிகமாக. ஓகே, அடுத்து எங்கே போகிறதே தெரில, பார்ப்போம். ஆனால் அங்கே லொக்கேஷன் தான் பயங்கரமாக மிஸ்ட் அப்படியே கவர் ஆகிருக்கு. அப்படியே காற்றடிச்சுன்னா அப்படியே லைட்டாக போகுது, சரியாக இருக்குது. கரெக்டாக டைம் வந்து இப்போ வந்து எவ்வளோ 3:15 தான் ஆகுது. ஆனால் இப்போ கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்குது, எல்லாம் லைட்டு போட்டு வந்துருக்காங்க. சரியான கிளைமேட் டிசம்பரில். ஆனால் முன்ன வந்து ரொம்ப மழைன்ற வெயிலாக இருந்துச்சு. ஏன் எங்கடா கீழே விட்டாங்க நான் வண்டி? என்ன மாதிரி கிளைமேட்டு லைட்டு போட்டா கிளாஸ் ஏதாவது செம்ம கிளைமேட். வியூ பாயிண்ட்டை பார்க்கலான்னு பார்த்தா வியூ பாயிண்ட்டு பார்க்க முடியாமல் போயிடுச்சு. பூம்பாறை வியூ பாயிண்ட் ரிட்டர்ன் வரும்போது பார்த்துக்கலான்னு பார்த்தா கூக்கல் ஃபால்ஸ் போயிட்டு பார்த்தா பார்க்க முடியாமல் போயிடுச்சு. செம ரஷ்ஷாக இருக்குது. அடுத்ததான் வியூ பாயிண்டெல்லாம் எதுவும் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. சரி, குணா கேவ் தான் போகலான்னு யோசிச்சுருக்கிறேன். அடுத்த வாகனங்கள் தெரியும், எப்படி போல இந்த மாதிரி தான் இருக்கும் போல. அவ்வளோதான், இதுக்கப்புறம் குணா கேவ் தான் அடுத்து. ஏய், வீடியோவில் பேசிட்டு இருக்கிறேன்டா. எப்படி இருக்கும்? ஒத்தான பிளேஸ். நான் கூட என்ன வெயில் அடிக்குதுன்னு நினச்சேன் காலையில். பயங்கரமாக இருக்கு. இந்த மாதிரி கிளைமேட்டை மிஸ் பண்ணால் எப்படி? கண்டிப்பாக வரணும். கொடைக்கானல் விசிட் பண்ணுங்கள். நியூ இயருக்கு வந்துடுங்க. நியூ இயரா? நான் இந்த வீடியோ எப்போ போட போகிறேன்னு கூட தெரியல. நியூ இயர் போடுறேன். எடிட்டிங்கள் நிறைய இருக்கு. பில்லர் ராக். அண்ணா வழியில நாங்க அவ்வளோ போட்டலாம் அப்பங்க. வா, குணா கேவ் போகிற வழி பாரு எப்படி இருக்கு. சாரி, கீழே இறங்கணும், நான் மேலேன்னு சொல்லிட்டேன். அப்பா என்னடா பிடிக்குது. அந்த யானை காமிச்சாங்களா? அதான் இது யானை காமிச்சாங்களா? என்னடா இது? அப்பா சரியான கிளைமேட். கூட நடுக்கிறேன் வெளியே அப்படியே கூட கூட உளுந்து நல்ல எடுத்துக்கிறேன். நார்மலாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு கேமரா டேய் ஃபோன் வீடியோ வர ஃபோன்ல. ஹாய் 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 கேமரா கூட குணா கேவ் ரீச் பண்ணியாச்சு. வாய்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு கிளைமேட்டுக்கு. ஐயோ, அதுதான் பெரிய இதாக ரிஸ்காக இருக்கு. கூட்டம் ஓரளவுக்கு இருக்கு, ஆனால் செம்ம டிராஃபிக் வர வழியில். காட்டுறேன் இரு இருடா காட்டுறேன். வா, அந்த ஸ்லேட்டில் போர்டு போய் தொங்குது, படிச்சுட்டா போ. என்ன இருக்காடா புளிச்சு வரலாம் அப்படி
ஃப்ரீ என்ட்ரியா? ஃப்ரீ என்ட்ரியாண்டா? வாங்க அதுக்கு ஆமாம் அவ்வளோதான். சாட்டை அதிகமாக இருக்கு. மொபைல் போன்களை உள்ளே வைக்க மாதிரி தாழ்வு கேட்டுக்கிறது பயங்கரமாக இருக்கு. எல்லாம் பாருங்க இங்கே இங்கே ஒசூர் பாய்ஸ் ஹாய் கட்டலாம். மாறு ஏய் மட்டும் போட்டோ மிஸ்ட்டு ஓரளவுக்கு இருக்குது. அதனால் இன்னும் உள்ளே போவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செமையாக இருக்குது கைஸ் கிளைமேட்டு. எப்படி அது வீடியோல ஃபிளாஷ் ஆன்ல இருக்கு. ஏய் எங்க போயினே இருக்கீங்க? போட்டுங்க வா. லைவ் நாங்க போயிடுறோம். பயங்கர அழைப்புறாடா எல்லாரும். முடிஞ்சா கூட வா. கத்த கூட முடிய மாட்டேங்குது. ஆனால் செம்ம கிளைமேட்டு பா. அப்படியே பிஸ்ட்டு கிளம்புது. வெயிலும் அடிக்குது, மிஸ்டும் வருது. ஆஹா ஏன் வலி பிளாக்கா? சும்மா அப்படி இருக்குவா. போலாம் போலாம். இன்ஜினியர் பாய்ஸ் இங்கே தான் வந்து எடுத்துருப்பாங்க. எங்கே இவங்களா? இது என்ன சொர்க்கமா வேற ஏதாவது ஊரா? பயங்கரமாக இருக்கு. பரத்தை ஒரிஜினல் இங்கே தான் இருக்குவா காட்டுறேன். என்னது உனக்கு இதுதான் ஒரிஜினல் குணாகி. இப்போ பள்ளம் இப்போதா இதுக்குள்ளே இதுதான் படத்தில் வேறு மாதிரி இருக்குது, இங்கே வேறு மாதிரி இருக்குது. அதுதான் ரியல் வீடியோ. நீ பாரு, பழைய வீடியோ ஒன்று போட்டிருப்பாங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி. அது இடத்துல இதுலேருந்து இறங்கி போகிறதெல்லாம் காட்டுவாங்க. உண்மையான இருக்காங்கல்ல அவங்க போட்டதெல்லாம் இருக்கும் ஒரு வீடியோ யூடியூப்பில். ஆனால் நிறைய பேருக்கு இங்கே இருக்குன்னே தெரியாது. மொத்தம் நாளை போய் ஃபோட்டோ எடுத்து கிளம்பிடுவாங்க. அவ்வளோதான். இப்போ நாமளும் போகலாம்ல. இதில் ஏறி குச்சி தான் போகணும். போகிறதுன்னா பக்கர் கூட்டம் க்ரௌடு வந்துக்கிட்டே இருக்காங்க. வரும்போதே காரில் செம டிராஃபிக். ஆனால் பயங்கரமாக இருக்குங்க ப்ளேஸ் பாருங்கள். அவ்வளோதான், என்ஜாய் பண்ணலாம். வேறெல்லாம் அழிஞ்சு வலிக்கு விழுந்துடாதரா. அவ்வளோதான். வேற மாதிரி
எல்லாருமே யார் ஃபோட்டோ எடுக்கிறது? எல்லாம் ஒன்று சேர்ந்தாச்சு. எல்லாம் பக்கத்துக்கு இருக்கும். இவ்வளோதான் எல்லாம் ஒன்று சேர்ந்தாச்சு. 3 கேங் ஒன்றா சேர்ந்தாச்சு. அங்கெல்லாம் இருக்கு. 3 அங்கே போகலாம். போலாமா? கிளம்பிட்டாங்களா? എൻ്റെ ഒരു സിംഗിൾ ഫോട്ടോ എടുത്തോളൂ. அடுத்து யாரா மாதிரி இருக்குது. கிளம்பிட்டுக்கிறானுங்க இவனுங்க. சும்மாவே கிளம்புறானுங்க எல்லாம். அக்கப்போர் பண்ணுறேன். மிஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். என்னடா இது? நைஸ். செம மிஸ்ட்டு, செம க்ரௌடு, செம பங்கமாகுது. பில்லர் ராக் இங்கே தான் இருக்கும். ஒன்றுமே தெரியலை. ஆமாம், பில்லர் ராக் இங்கே தான் இருக்கும். ஆனால் ஒன்றும் தெரில அடிக்கிற மிஸ்ட்டுக்கு. அப்பா இங்கே போய் எவ்வளோ பழம் இது. ஐயோ, இங்கேருந்து இங்கே சரியான மிஸ்ட்டு. எனக்கு தெரியல எப்படி இருந்தால் தெரியும். கிளைமேட்டு ரொம்ப அதிகமாக போகும். ஃபஸ்ட் ஆகிட்டே போகுது சாமி. ஆனால் கிளைமேட் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் பயங்கரம். சாமி மாதிரி ஃபாகு 10 o'clock தான் ஆகுது. அதுக்குள்ளே எப்படி இருக்கு பாருங்க. வேண்டாம், பயங்கரமாக இருக்கு. மஸ்ட் விசிட் குணாக்கோபே டெவில்ஸ் கிச்சன். பயங்கரமாக இருக்கு. 10 மணிக்கு இப்படி இருக்குன்னா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இப்போ வீடியோவில் இந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. ஆனால் நேரில் வந்து பார்த்தா இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஓகே, குணாக்கே விட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வரும்போது இந்த அளவுக்கு தான் இருக்குது. ஓ காட், க்ரௌடு ஓகே ஓரளவுக்கு. போகும்போது இந்த அளவுக்கு இல்லை, ஆனால் வரும்போது இந்த அளவுக்கு இருக்குது. நம்ம லக்கு சொல்ல போனால். கீழே பார்த்து வா. வா நோமாக இருக்கு. டிசம்பரில் வந்திருக்கோம் 2025.
ஹாய். பேர் நல்லா இருக்குதா? ஓகே க்ரௌடு வந்துகிட்டே தான் இருக்குது. வெயிலும் அடிக்குது, அட் த சேம் டைம் பனியும் பயங்கரமாக இருக்குது. நெக்ஸ்ட் பைன் ஃபாரஸ்ட். ட்ரோன் நாட் அலவுடு, ஆல் ஃபாரஸ்ட். இது எப்படிப்பா ட்ரோன் ஓட முடியும்? டிக்கெட்டில் தான் இருக்கும். விடுவாங்க. பைன் ஃபாரஸ்ட் ஆல்மோஸ்ட் இது பெருசாக இல்லை, அங்கங்கே இருக்குது. பட்டு இதுவும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறாங்க மாதிரி எவ்வளோ ஃபைன் போடுவாங்களா தெரியல. எதுக்கு ஃபைன் ஃபாரஸ்ட் ஃபைன்? டேய் அது ஃபைன், இது ஃபைன். ஜஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. டேய் வைக்கிற உள்ள வெளியே விற்கிறது, இது உள்ளே வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. கேமரா பத்திரம் ஜஸ்ட் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். ஏய் கேமரானா கேமரா இல்லையா? ஃபோன் ஹேண்ட் பேக் எடுத்து போச்சு தெரியலையா? ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். வேறு இருக்குது. ஹார்ஸ் ரைடு பண்ணுறதுனா பண்ணலாம். அவ்வளோதான். ஜஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டு அண்டு டூரிஸ்ட் பிளேஸ். வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பியே இருக்க வேண்டியதான். வேறு லெவலில் இருக்குது. இதே மாதிரி ஊட்டி போயிருந்தப்போ பார்த்தோம். அது ஸ்லோப்பாக இருந்துச்சு, இது கொஞ்சம் ஒரு சமவெளி மாதிரி இருக்குது. அவ்வளோதான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஸ்மெல்லு இங்கே அவ்வளோ க்ரௌடு வரல. குணாக்கேவில் பார்த்துட்டு அப்புறம் எல்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு பயங்கரமாக கிளம்பலாம். அவ்வளோதான். அப்படியே அடர்ந்த காடு அப்படின்ற மாதிரி இருக்குது. சில்வர் ஃபால்ஸ் இன்னும் கம்மியாக தான் இருக்குது.